வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் என்னோட கிச்சனுக்கு சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பேன் இல்லையா? ஸோ அதை வாங்கினதுக்கு அப்புறம் அது ஏன் தான் வாங்கினமோ அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பேன். அதை வாங்கினதுக்கான பர்பஸும் சால்வ் ஆயிருக்காது, பணமும் வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் புதுசாக கிச்சன் செட் பண்ண போகிறீங்க, இல்லை நியூலி மேரிடாக இருக்கீங்க, என்ன மாதிரியான கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தேவைப்படுது, இல்லை தப்பான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கிச்சனுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் புதுசாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அப்படி இல்லைன்னா வீடியோஸில் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, நல்லா இருக்கே இது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை வாங்கினதுக்கப்புறம் இதை வாங்கியிருக்கவே வேண்டாம், இதுக்கு இந்த பைசா வந்து கொடுத்துருக்கவே வேண்டாம், வர்த்தே இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா இந்த சாப்பர். இந்த சாப்பர் வந்து நிறைய பேர் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சர்க்கிளில் கூட பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. நான் ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன். எனக்கு வந்து வெங்காயம் சாப் பண்ணுறதுக்காக இந்த சாப்பர் வந்து வாங்கினேன். யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் இதெல்லாம் வந்து டக்குன்னு சாப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை ஏன் வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா, நான் வாங்கின பர்பஸ் வந்து வெங்காயம் சாப் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது கொஞ்சம் உதிரி உதிரியாக வெங்காயம் பொடியாக நறுக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாப் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த சாப்பர் வந்து வாங்கினேன். பட் இதில் வந்து உள்ளே வந்து ஒரு ஷார்ப்பான பிளேடெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ள இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாப் பண்ணுறதெல்லாம் வந்து நல்லா தான் பண்ணும். வெங்காயம் சாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுலேருந்து தான் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உதிரி உதிரியாக அந்த மாதிரி சாப் ஆகி வந்திருக்காது. ரொம்ப தண்ணியாக ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி வெங்காயம் வந்து, அதாவது வெங்காயத்தை தட்டி எடுத்தோன்னா எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து சாப் ஆகி வந்திருக்கும். அதை வதக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது கூட பரவாயில்ல, நம்ம ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வதக்கிக்கலாம். பட் இதில் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே கஷ்டம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிளேடு இருக்கு இல்லையா, இந்த பிளேடுக்குள்ளெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். உள்ளேயும் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். உள்பகுதியை கூட நீங்கள் பின்னாடி இருந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த பிளேடை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சின்ன ராட் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணவே முடியாது. உள்ளே க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரப்பர் போய் மாட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கவனம் செதறிட்டிங்கன்னா கூட டக்குன்னு கையை வந்து கிழிச்சிடும். அதே மாதிரி வெங்காயம் சாப் பண்ணும்போது பெரிய பெரிய பீசஸ்லாம் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கும் இந்த பிளேடுக்குள்ளே. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு வெங்காயம் சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமாவும் உள்ளே இருக்க அந்த பெரிய பெரிய பீசஸ்லாம் எடுத்து போட்டுட்டு திருப்பி நீங்கள் வந்து சாப் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக அந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் உள்ளே சரியாகவே இதை க்ளீன் பண்ணவே முடியாது. க்ளீன் பண்ணாமல் திருப்பி திருப்பி அதை யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு மனசுக்கு வந்து பிடிக்காது. அது ஹைஜீனிக்காகவும் இருக்காது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சாப்பர் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த சம்படம். இது வந்து எங்களோட கல்யாணத்தை ஒட்டி ஆன்லைனில் வந்து நாங்கள் புக் பண்ணி வாங்கியிருந்தது. ஸோ இதில் வந்து ஒரு செட் ஆஃப் சம்படம் வந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பீஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வாங்கி ரொம்ப நாள் ஆனதுனால. ஆனால் ஒரு 5-6 பீஸ் கிட்ட வரும். உள்ள சம்படம் வச்சு அந்த மாதிரி வரும். அதை வாங்குறதுக்கு முன்னாடி அதில் போய் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஏர்டைட் கண்டெய்னர்னு போட்டிருப்பாங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. பட் இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த சில்வர் பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பகுதி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சில்வருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சில்வர் வந்து அங்கங்கே துரு பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. பட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூடி இருக்கு இல்லையா, இது வந்து ஏர்டைட் கண்டெய்னருக்கான மூடியெல்லாம் கிடையாது. இப்போது நான் இதில் ஏதாவது ஒரு மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறேன், இல்லை மாவு ஐட்டம் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அது ஏர் டைட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்
மாவு ஐட்டம்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இந்த சம்படத்தில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏதாவது காய்கறி ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த சம்படத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கீரெல்லாம் விழுந்துடும். அந்த ஃப்ரிட்ஜோட கூலிங்க்கே வந்து இது தாங்காது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீரெல்லாம் விழுந்துடும் மூடியில். அதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக இதை யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு 4-5 சம்படத்தில் அந்த மூடியோட இது வந்து கீரல் விட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எப்படின்னா, நம்ம சிலிக்கானில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மூடி தான் வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான மூடி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாங்காமல் இருக்குது பெஸ்ட் அப்படின்னு சொல்வேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த மாதிரி சில்வர் கடாய் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் வெசல்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா ஆன்லைனில், அந்த மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது கூட ஸ்பூன் ஐட்டம்ஸ், பிளேட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்தது. பட் இந்த கடாயில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்தே, அதாவது இந்த பகுதி இருக்கு இல்லையா, இங்கேருந்தே ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலேருந்து ஒரே தான் மோல்டட் டைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடாய் வாங்குறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுவும் குக்கிங் கற்றுக்கிற மாதிரி பிகினர்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த மாதிரி கடாயெல்லாம் வாங்காதீங்க. ஏன்னா நீங்கள் இதை ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா, வச்சுட்டு நீங்கள் ஏதாவது போட்டு இப்படி வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்படி சாஞ்சிக்கும். ஏன்னா இந்த அடிபாகம் இருக்கு இல்லையா, இது வந்து திக்காகவே இருக்காது. இந்த அடிபாகத்தோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால ஸ்டவ்லேயே ஒழுங்காக நிற்காது. ஸோ அதனால டக்குன்னு நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டவ்வில் நீங்கள் இப்போ வச்சுட்டு இப்படி திரும்பி நீங்கள் எண்ணெய் எடுக்கிறதுக்குள்ளேயும் இந்த கடாய் வந்து டக்குன்னு சூடாயிரும். ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்குது, லைட் வெயிட் கடாய், அடிபாகமும் திக்காக இல்லாததுனால டக்குன்னு சூடாயிரும். எண்ணெய் ஏதாவது விட்டிங்கன்னா அது வந்து டப்புன்னு தீ பரவுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு தடவை அப்பளம் பொரிக்கிறதுக்காக இந்த கடாயில் எண்ணெய் விட்டு இப்படி வச்சுட்டு அந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு வரக்குள்ளேயே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த எண்ணெய் வழியாக தீ பரவிடுச்சு. பரவி அந்த ஆஃப் பண்ணுற பதட்டத்தில் என்ன பண்ணேன்னா டக்குன்னு போய் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் வந்து கையில் பட்டுருச்சு. நல்ல வேளை என்னோட மேலேயோ இல்லை கையில் கால எங்கேயும் பெருசாக படல, விரலில் பட்டுருச்சு எண்ணெய். ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு அந்த தீயெல்லாம் பார்த்தோம்னா பதட்டம் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால அதை ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் வந்து கையில் பட்டு காயமாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து நான் இந்த கடாய், அதாவது இதுலேயே வந்து பெரிய சைஸ், சின்ன சைஸ், குட்டியாக இருக்கும், இன்னும் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கடாய் இதே வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் வாங்கிட்டோமே என்ன பண்ணுறது அப்படின்றதுனால சர்விங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா அதை வந்து இந்த கடாயில் மாற்றி மூடி டைனிங் டேபிளில் வச்சுருவேன். சாப்பிட்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கடாய் வந்து வாங்கிறத தவிர்த்துருங்க. இது வந்து சேஃபும் கிடையாது. எப்பவும் கடாய் வாங்கினீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அடிபாகம் திக்காக இருக்க மாதிரியான கடாய் வாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரே மாதிரி மோல்டட் டைப்பாக இல்லாமல் இந்த இந்த அடிபாகம் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஸ்டவ்வில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக நிற்கும். நீங்கள் ஏதாவது வறுத்தீங்கனாலும் கடாய் வந்து நகராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடாய் எப்பயுமே வாங்காதீங்க. இது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பால் காய்ச்சக்கூடிய பாத்திரம். இந்த மாதிரி பாத்திரம் வாங்குறதுல தப்பு கிடையாது. இந்த மாதிரி கைப்பிடி இருக்க பாத்திரத்தை வாங்குறது ரொம்ப தப்பு. அதாவது கைப்பிடி வந்து இந்த மாடலில் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி கைப்பிடி இருந்துச்சுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. இதை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்ததுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பாத்திரம் வந்து நல்லா திக்காக இருந்துச்சு, இந்த அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சு. ஸோ என்கிட்ட ஒரு பால் காய்ச்சற பாத்திரம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதை வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்லேயே இப்படி உட்காராது. இங்கே பாருங்கள், இப்படி நான் கையை எடுத்தேன்னா அப்படி சாஞ்சிரும், இப்படி சாஞ்சிரும். ஏன்னா இந்த கைப்பிடி வந்து வெயிட்டாக இருக்குது. இந்த பாத்திரத்தை விட இந்த கைப்பிடியோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால அந்த வெயிட் இருக்க பக்கம் தான் சாயும் பாத்திரம். நான் ஏதாவது பால் ஏதாவது ஊற்றி வச்சதுக்கப்புறம் தான் இப்படி ஸ்டெடியாக நிற்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து வாங்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுலாம் நான் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன். இப்போலாம் வந்து மோஸ்ட்லி நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கக்கூடிய கடைகளில் இந்த பாத்திரங்களும் கிடைக்குது, ஹோம் அப்ளையன்சஸும் ஒரு சைடு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அங்கே ஹோம் அப்ளையன்சஸ் சைடு வந்து ஸ்டவ் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் போய் சும்மா அந்த வாங்கின பாத்திரத்தை மேலே வச்சு பாருங்கள்.
கரெக்டாக அதில் உட்காந்துச்சு அப்படின்னா மட்டும் வாங்குங்க. அது ஒரு பக்கம் இப்படி சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க. அது மேஜரான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைப்பிடி இருக்குல்ல, இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும்னா, ஒரு 10-15 நாள்லேயே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த சூடு தாங்காமல் விரிசல் விட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இங்கே கீரல் மாதிரி விழுந்திருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா அப்படியே டெவலப் ஆகி அப்படியே உடஞ்சி விழ ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த சைடு ஒன்று இல்லை பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே அந்த மாதிரி விரிசல் விட ஆரம்பித்து அதுவே உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கைப்பிடி இருக்கதை முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கக்கூடியது வாங்குங்க. இது நம்ம பொதுவாக எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இந்த ஹேண்டிலில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து நம்மளோட குக்கிங் சேனலில் நான் நிறைய யூஸ் பண்ண ப்ராடக்ட். சில பேர் வந்து இது எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அப்போ நான் பக்கத்தில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளெண்டர். இது வந்து நான் மோஸ்ட்லி கீரை கடையிறதுக்கு, பருப்பு கடையிறதுக்கு, தயிர் கடையிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்ததுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு பிளெண்டர் வச்சுருந்தேன், ஹேண்ட் பிளெண்டர். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. பட் வந்து அது உடஞ்சிருச்சு அப்படின்றதுனால அப்போதைக்கு எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த பிளெண்டர் வந்து வாங்கினேன். இதில் வந்து பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பருப்பெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட நல்லா பிளெண்ட் பண்ணிடும். அதை நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துரும். கீரை கடையிறதுக்கு, தயிர் கடையிறதுக்கு, மோரெல்லாம் வந்து நல்லா பீட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும். இதில் ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இதை வந்து வாங்கியிருக்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பிளேடு இருக்கு இல்லையா, இது ஒரு பிளேடுக்கு ஒரு பிளேடு வந்து ரொம்ப சின்ன கேப் தான் இருக்கும், குட்டி கேப் தான் இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணுறப்ப உங்களால் கம்ஃபர்டபுளாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட மேலையெல்லாம் நீங்கள் உள்பகுதியிலலாம் க்ளீன் பண்ண முடியாது. கீரையெல்லாம் வந்து நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா இங்கெல்லாம் மேலே போய் மாட்டிக்கும். பருப்பும் அதே மாதிரி கடைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு மற்ற கிச்சன் வேலையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ட்ரை ஆகி அது நல்லா ஒட்டிக்கும் உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்செல்லாம் அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடவே முடியாது. அப்படி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேடில் வந்து கையை கிழிச்சுக்குவோம். நிறையா வாட்டி எனக்கு இது நடந்திருக்கு. ஏன்னா உள்ளெல்லாம் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி அதை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன், கையை வந்து கிழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதே மாதிரி அரைகுறையாக தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கை அவ்வளோதான், இவ்வளோ தூரத்துக்கு தான் போகும் க்ளீன் பண்ண. ஸோ அதுக்கு மேலே வந்து அதை சரியாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சரியாக க்ளீன் பண்ணாமல் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து இதை வாங்கிட்டேனே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா, சமைச்ச உடனே க்ளீன் பண்ணிடுவேன். மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸையும் அப்படி தான், இதாக இருக்கட்டும், சாப்பிங் போர்டாக இருக்கட்டும், முடிஞ்சோடனே க்ளீன் பண்ணிடுவேன் உடனே. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, இதை பருப்பு இல்லைன்னா கீரை ஏதாவது கடைஞ்சேன் அப்படின்னா உடனே ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் அப்படியே டிப் பண்ணி வச்சுருவேன். ஸோ தட் அந்த இது எல்லாமே வந்து அந்த சுடு தண்ணியிலே வந்துடும். அதுக்கப்புறம் சோப்பு வாட்டரில் போட்டு நல்லா நீட் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து இதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ஓரமாக தூக்கி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பட் யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து சாய்ஸாக வச்சுக்காது. அடுத்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு கடாய் தான். ஏற்கனவே நான் ஒரு கடாயில் என்ன மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றத சொன்னேன். இந்த கடாய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இதில் வந்து பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு சைடு ஹேண்டில் இருக்காது. பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ஏன் அப்படின்னா அந்த ஹேண்டில் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது இந்த கடாய் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 மந்த் 1.5 மந்த் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டைம்லேயே அந்த ஹேண்டில் வந்து பிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா இந்த ஹேண்டில் வந்து வெளிப்பக்கமாக பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த பேஸ்ட் வச்சு இங்கே வெளிப்பக்கமாக பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கடாயெல்லாம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதில் பேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கம் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகி டக்குன்னு அந்த ஹேண்டில் மட்டும் தனியாக வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் இருந்ததுக்கான அறிகுறியே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு அதை குவாலிட்டியாக அவங்க வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஹேண்டில் இருந்திருக்குன்னு, இங்கே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ணாத மாதிரி ஆகிடுச்சு. முக்கியமாக அந்த ஹேண்டில் ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்டவ்ல எல்லாம் வச்சு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சூடில் அந்த கம் வந்து மெல்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி கையில் பிடிச்சி ஒரு டேபிளுக்கு தூக்கிட்டு வரவங்களையும் டக்குன்னு அதை பிஞ்சு கையோட வந்துருச்சுன்னா அது நீங்கள் கையில் வச்சுருக்க பொருள் சூடாக இருந்துச்சுன்னா மேலே கொட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது.
ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வெளியில் கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஹேண்டில் இருக்க கடாய் வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி உள்ள ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கடாய் வாங்கிக்கோங்க. சில ஸ்க்ரூ வந்து எப்படி இருக்கும்னா நம்ம அப்பப்போ லூஸ் ஆகி இப்படி டைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி மோல்டட் டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு வரும். இந்த ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதோட சேர்த்து இது வாங்கினது தான், அந்த டைமில் வாங்கினது தான். பட் இன்ன வரைக்குமே வந்து நல்லா தான் இருக்குது, நல்லா உழைக்கக்கூடிய ஒரு கடாய் தான். நம்ம பார்க்க போகிறது இந்த வாட்டர் பாட்டில். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, நானும் அழகாக இருக்குன்னு நினச்சி தான் வாங்கினேன். இதில் என்ன மைனஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த பாட்டில் வந்து சில்வர் பாட்டில். ஸோ அதனால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு சின்ன ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதியுமே வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பட் இதில் மைனஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னா வெளியில் எடுத்துக்கலாம். இந்த சிப்பர் எதுக்காக வாங்கினேன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து கார் ட்ரைவ் பண்ணும்போது இப்போ ரொம்ப நேரம்லாம் ட்ரைவ் பண்ணி எங்கேயாவது போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க. நான் தான் அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டிங்களா, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது அவங்க வந்து நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கப்பே தண்ணி குடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, டக்குன்னு கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா குடிச்சுக்கிறேன்னுவாங்க. எங்கேயாவது பார்க் பண்ணும்போது தான் நிறுத்திட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிப்பராக இருந்துச்சுன்னா காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு கூட நம்ம சிப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கையில். ஸோ அதனால வந்து இந்த சிப்பர் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். இதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சிப்பரில் இங்கே ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க தண்ணி வந்து நம்ம சிப் பண்ணுறதுக்காக. இது பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ சின்ன ஹோலாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் வீட்டுக்கு வந்துட்டு தண்ணி ஃபில் பண்ணி சிப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ நேரம் சிப் பண்ணிங்கனாலும் தண்ணி குடித்த மாதிரியே இருக்காது. ரொம்ப 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 கம்மியாக தான் அதுலேருந்து தண்ணி வரும். அதாவது நீங்கள் இப்படி சாய்ச்சிங்கன்னா கூட ஒரு ட்ராப்ஸ் விழுகிற அளவுக்கு தான் தண்ணி அதில் வரும். ஸோ அதை வாங்கின பர்பஸே வந்து சால்வ் ஆகவே இல்லை. ஸோ வாங்கி வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ மோஸ்ட்லி எங்கேயாவது வெளில போகும்போது இதில் தண்ணி ஃபில் பண்ணி இப்படி தான் குடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் எல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறவங்களே வந்து வெறுத்து போயிடுவாங்க. அது குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து இதில் தண்ணி ஃபில் பண்ணி சிப் பண்ணுங்கன்னு கொடுத்தீங்கன்னா தண்ணியே வரலன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ இந்த சிப்பர் வாங்கும்போது எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. நீங்கள் சிப் பண்ணிங்கனாலும் தண்ணி நிறைய அதுலேருந்து வர்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.